மங்கை புத்தேளும் மறைப்போம் தடல்காசூரம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமது தொழில் தரை நின்று ஆற்றச் செய்தோர் அங்கேந்தும் பெருமாற்று விழிகளிப்ப இருமுனிவர் பணிந்து போற்ற பொங்கேந்து மணிமன்றுள் புனித்தருளும் பெருவாழ்வை கொடுத்து வாழ்வாம். வேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேர்க்கை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணிகை இதழியை தும்பையை அம்புரியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிராரும் பொழில் திருவாவூர் துறைவாழ்வோர் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நெடுகூடி சழிகமாதோ. ஞானச்செங்கோல் நடத்தி வருகின்ற திருவாவூரை ஆதீனத்து குருபீடத்திலே அதிபதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஞான செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய அநேக கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதீனத்து தோழிகளாக இருந்து இங்கு எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் ஆசி முகநகையாலே வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெரியார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினராக வந்து அரிய அறிவுரைகளை எளியோரை உயர்த்துவதிலேதான் உயர்ந்த நீதி இருக்கிறது என்பதை நமக்கு நம்முடைய முன்னுரையின் மூலம் எடுத்து காண்பித்த நம்முடைய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளையினுடைய 200வது ஆண்டை தொடர்ந்து வருகின்ற விழாக்களாக ஒரு நினைவுபடுத்தித்தான் இந்த விழாவிலே மீனாட்சந்திரம் பிள்ளை அவர்களுடைய நூல்களில் ஏதாவது ஒன்றை அவ்வப்போது விரிவுரையாக ஆற்ற செய்ய வேண்டும் என்று குருமுகா சன்னிதானம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நன்கு அறிந்து நடத்தி கொண்டு வருகின்றவர்கள் நம்முடைய குருமுகா சன்னிதானம் அவர்கள். ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி செய்து இதுவும் மீண்டும் ஏப்ரல் மாத வாக்கிலே மகாத்மான் மீனாட்சந்திரம் பிள்ளை அவர்களுடைய 200வது ஆண்டு விழாவை சிறப்பித்து மிகப்பெரிய விழாவாக எடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு அகிலாண்ட நாயகியின் மாலையை பற்றி பேச வேண்டும் என்று அடியனுக்கு அருள் கூர்ந்து ஆணை தந்தார்கள். அவர்களுடைய திருவுருள் அருளிப்பாடு என்னையும் உங்கள் முன்னால் நிறுத்தி இந்த அகிலாண்ட நாயகி மாலையை கிட்டத்தட்ட 1 வார காலம் திரும்ப திரும்ப படித்து சிந்தை செய்யும்படியாக எனக்கு ஒரு அருளை கொடுத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நிலையிலே தான் நான் இருக்கிறேன். பெரிய செய்தியை இந்த தமிழகத்துக்கு மிக தலைசிறந்த ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுத்தது திருவாவூர் ஆதீனம். அதை நான் மேடைகளில் சொல்லாமல் இருந்தால் நாம் நன்றி மறந்தவர்களாக ஆகும். தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே உணர்ச்சியும் நன்றி இருக்குமானால் தமிழை வாழ வைத்த ஒரு ஆதீனம் என்று சொன்னால் அது திருவாவூர் ஆதீனம் என்பது மிக ஏதோ புகழ்ச்சிக்காக இந்த இடத்தில் பேசுவதற்காக நான் சொல்கிறேன் என்பது அல்ல. இன்றைக்கு தமிழை வேதனை செம்மொழி என்று சொல்லுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தமிழின் சிறப்பு நூல்களின் வாயிலாக புறப்பட்டிருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் இலக்கியம் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்து சிறந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்கு நம்முடைய பழந்தமிழ் நூல்கள் தான் சாட்சி. 8 10 பாட்டு 12 50 என்று நாம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக அடுக்கி சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த அடுக்கு தொடரை நமக்கு உண்டாக்கி தந்தது திருவாவூர் ஆதீனம் தான். திருவாவூர் ஆதீனம் இல்லையே தமிழை செம்மொழி என்று நாம் எங்களுக்கு போர்த்து சொல்லிருக்க முடியாது. ஆதீனத்துக்குரிய பணிகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ் புலவரை ஆதரித்து அவர்களை இங்கேயே அமர்த்தி இருந்து பலருக்கு பாடம் சொல்லும்படியாக செய்து அவர்களாலே பல நூல்கள் வெளியேறும்படியாக செய்த ஒரு பெருந்தகைக்குரிய இடம் இந்த திருவாவூர் ஆதீனம். அதனால்தான் மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை வருடத்திலே தமிழ் தாத்தா சாமிநாதையர் அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது.
எங்கே எங்கே என்று தேடி அறிந்து கொண்டிருக்கிறவருக்கு மற்றவர்கள் பக்கத்திலிருந்து சொன்னார்கள், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை சென்றால்தான், அவரை அடைந்தால்தான் உங்களுடைய தமிழ் பசி அடங்கும். அப்படித்தான் தமிழ் தாத்தா அவர்களை கொண்டு வந்து மீனாட்சி சுந்தரத்திலே சேர்த்தார். மயிலாடுதுறையிலேயும் திருவாவூரிலேயும் இரண்டு துறைகளிலேயும் இறங்கிய காரணத்தினாலே தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் தமிழிலே பாரதிகராக திருவாரூர் ஆதீனத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினாலே கும்பகோணம் கல்லூரியிலே பேராசிரியராக தியாகராஜ செட்டியார் அவர்களாலே தமக்கு பின்னாலே நியமிக்கப்பட்டவர்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தமிழூரை பற்றி தேட வேண்டும் என்று சேலம் ராமசாமி அவர்கள் அந்த விடயத்தை தொடங்கினார். சிந்தாமணியை படித்திருக்கிறீர்களா என்று அவரை கேட்டார். பிள்ளை வருடத்திலே நெடுங்கால் படித்து புராணங்கள், கலம்பகங்கள், அந்தாதிகள், பிள்ளை தமிழ்கள் என்று இப்படியெல்லாம் பல நூல்களையும் படித்து அவர்களுக்கு அவர்கள் கேட்ட வார்த்தை திடுக்கிடாக கொடுத்தால் படித்து பார்த்து பாடல் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். அந்த தைரியம் இருந்து வந்தது இந்த திருமணத்திலே இருந்து அவர்கள் பிள்ளை வருடத்திலே கற்ற கல்வியினுடைய பெருமை அவர்களுக்கு கொடுத்தால் பாடல் சொல்லுவேன் என்றார்கள். அவள்தான் எழுத்துச்சோடியை கொடுத்து சிந்தாமணியை படித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அதிலிருந்து தொடங்கியது தமிழ் பசி, தமிழ் தேடுகின்ற ஒரு ஆசை. தமிழ் சுவடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ இதெல்லாம் தேடி தேடி அலைந்து கொண்டு வந்து 500, 10, பரிபாடல், புறநானூறு என்று இப்படி சங்க இலக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அந்த சங்க இலக்கியங்களை வைத்துத்தான் இன்றைக்கு செம்மொழி தமிழ் என்ற தமிழாய்வு மையம் தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஆற்றல், மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழுக்கு அதிகம் உண்டு என்பதை சொல்ல. அந்த அடிப்படையிலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் நெடுங்காலம் இந்த இடத்திலே இருந்து பலருக்கு தமிழ் கற்பித்தார். அவரிடத்தில் முதல்ல கற்றவர் ஜெயராஜ் ஆரம்ப காலத்தில் ஜாதி மத பேதம் பாராமல் கிறிஸ்தவராய் இருந்த சிவராய நாயக்கர் அவரிடத்தில் படித்தவர்கள். சைவ மடத்திலே இருந்து அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார் சொல்லலாமா? மணியூர் முன்சி வேதநாயகம் பிள்ளை அவர்கள் திருவண்ணாமலை ஆலயத்திலே மிகப்பெரிய அன்புடையவர்கள். சர்வமத சமரச சமய கீர்த்தனை என்றெல்லாம் எழுதி மிக அற்புதமாக கிறிஸ்தவராக இருந்த அவர் திருவாரூரை ஆதீனத்திற்கு வந்துவிட்டு பின்னாலே செல்லுகிற பொழுதினார்கள். சூர்வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே, நேர் வந்து என்னை கண்டு நேற்று ராத்திரியே வீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன் என்ற குளம் வந்து சேரக்காடே, ஆறு வந்து சொல்லிடும் கேளேன் அதனை இங்கு அனுப்புவாரே. சைவ மடாசிரியரிடத்திலே ஒரு கிறிஸ்தவ தலைவர் நீதிபதியாக இருந்தவர், இந்த இடத்திலே என்னுடைய மனத்தை விட்டுவிட்டேன், அந்த மனத்தை எனக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று கேட்டிருப்பார். பிள்ளை வருடத்திலே அவர்களுக்கு இருந்த அளவு கிடந்த ஒரு பற்றும் திருவாரூரை ஆலயத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்திருந்த அன்புரிமையையும் அந்த பாடலை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான பெருமக்களை எல்லாம் இணைத்த பெருமை திருவாரூரை ஆலயத்தோடு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு. 18ஆம் நூற்றாண்டிலே தமிழுக்கு அரசு செலுத்தியவர்கள் என்று சொன்னால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை சொல்லலாம். 22 புராணங்கள், காப்பியங்கள் 6, பிரபந்தங்கள் 45 அடுக்கிக் கொண்டே போகலாம். பல லட்சம் கவிதைகள் ஒவ்வொன்றும் மாற்றொருத்த பொன்னாக தொடர்படக்கூடிய கவிதைகள். அந்த பெரிய பார்க்கடலிலே ஒரு மூலையிலே அந்த அலை வீசுகிற பொழுது எழுந்துவிட்ட ஒரு துளிதான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது. அது உலகிலே லட்சக்கணக்கான பாடல், 30 பாட்டம் நிலைமறிக்க முடியாத அரிய அக்கரங்களை போல தமிழை ஒளி வீசி திரளுகிறது. இலக்கணம் அவர்களுக்கு மிகச் சுலபமான விஷயம். இலக்கியத்தில் வைத்து அதை அழகுபடுத்தி சொல்லுகிற போது நாம் ஆச்சரியப்படுவோம். மிக
படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தாந்தத்தை எளிமையாக சுவையாக அழகாக எடுத்து இலக்கியத்திலே நயமாக சொல்லிவிடுவார்கள். அவருடைய இலக்கியம் என்ன? இலக்கியம் என்பது என்ன? சொல்வதை அழகாக சொல்வது. உள்ளதை உள்ளபடியே சொன்னால் அது வரலாறு, உள்ளதை அழகாக சொன்னால் அது இலக்கியம். திருவாதிரை பெருவிழாவுக்கு சிதம்பரம் போகிறது ஒரு கூட்டம். அங்க போயிட்டு வந்த ஒருத்தரை கேட்டார், எவ்வளவு கூட்டம்? கணக்கு சொன்னால் ஊசி விட இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம் சொல்லுவார். புள்ளிவரம் போட்டு சொல்லுகிறவர் லட்சக்கணக்கான என்று அப்படி சொல்லுவார். ஒருத்தர் சொன்னார், போகின்ற பொழுது ஒருத்தன் நாலடி உயரம் 5 அடி சுற்றளவு அப்படி இருந்தவன் திருவாதிரையிலே போய் சிதம்பரத்திலே போய் நடராஜ தரிசனத்தை பார்த்துவிட்டு திரும்பி வரும் பொழுது 6 அடி உயரம் 2 அடி சுற்றளவாக ஆகிவிட்டான். அப்ப எவ்வளவு கூட்டம்ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கிறீர்கள். இதான் இலக்கியம். உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிட்டு அது வரலாறு. உள்ளதை அழகாக சொல்ல வேண்டும், உணர்ந்தவாறு சொல்ல வேண்டும். அது கவிஞனுடைய உரிமை. கலி நுழையாத இடத்திலேயும் கவி நுழைவான். இலக்கியங்கள்ல ஒரு முதல்ல எழுதும்போது காப்பியங்கள் எழுதும்போது அவையடக்கம்னு சொல்லி, அவையடக்கம்னா அவையோருக்கு அடங்கி சொல்லுவது. நான் என்ன தவறு செய்திருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படி அடங்கி சொல்வது முன்பு. இந்த மாதிரி அவையடக்கம் சொல்வதிலே வல்லவர் என்று சொன்னால் ஆதீனத்திலே பிள்ளையவர்கள் மகாத்தான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்களாலே வணங்கப்பட்டவராகிய சிவஞான முனிவரும் கட்சியப்ப முனிவர் அவர்கள் 2 பேரும் அவருக்கு முன்னாலே அரசியல் இந்த திருமணத்தில் கவிராட்சசர் என்று கட்சியப்ப முனிவரை சொல்வார்கள். அவரே சிவஞான முனிவருக்கு மாணாக்கர் சொன்னால் சிவஞான முனிவருக்கு ஏற்பட்டவர்கள் தான் சொல்வார். தமிழ் பெயரை அப்படி வளர்த்து சிவஞான முனிவர் கட்சியப்ப முனிவருக்கு அடுத்தபடி அடுத்த நூற்றாண்டிலே மகாத்தான் பிள்ளைவர். எவ்வளவு பாரம்பரியம்! தமிழை ஒரு வற்றாத ஜீவநதியாக ஆக்கியது இந்த திருவாவூர் ஆகும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் சாதாரணமாக ஒரு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு மகாத்தான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளையுடைய வரலாற்றை பாடம் வைக்கப்படும். அவர்கள் திருவாவூரை ஆதீனத்தை பற்றி படிக்க வேண்டும். வெறும் சைவ மடம் அல்ல, தமிழனுடைய ஆறாப்பசியை தீர்த்த இடம்தான். இந்த அவையடக்கத்துல ஒரு இலக்கணம் பேசுவது எவ்வளவு அழகா பேசியிருக்கிறார்கள். திருநாகை நாராயண புராணத்தில் ஒரு பாட்டு, யாரும் என்னை குறை சொல்ல முடியாது, அதுவும் இலக்கணம் படித்தவர்கள் என்னை குறை சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் மகாத்மா பிள்ளைவர். ஏனென்றால் இலக்கணத்தில் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? காப்புகள் குறையும் ஏற்றார், விகாரமும் கலப்ப கொண்டார், முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை, இதெல்லாம் தமிழ் இலக்கணத்தில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம குறைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னிடத்துல குறைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? விகாரமும் கலப்பு கொண்டார், வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல், தொகுத்தல், இதெல்லாம் விகாரம். இந்த விகாரங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்களே தமிழ் இலக்கணக்காரர்கள், ஏன் என்னை ஒத்துக்கொள்ளக்கூடாது? நாம் இந்த விகாரமான என்று சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே. வேற்றுமை விளக்கம் செய்தார், வேற்றுமையை அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இலக்கணக்காரர்கள். நாங்கள் வேற்றுமையா ஏதாவது நான் சொன்னா அதையே தப்புன்னு சொல்லுகிறார்கள். அல்வழி விரவாக இருப்பது, அல்வழி என்பது புணர்ச்சியில ஒண்ணு, தொடர்ந்து அல்வழி தொடர் என்று அதை சொல்லுவோம் நாம். இவர் அல்லாத வழியிலெல்லாம் தொடர்ந்தார்கள் என்று சேடையாக அமைத்திருக்கிறார்கள். துணி என்று அதை சொல்வார்கள். முழுமையாக 2 சொல் வந்தால் சேடை, அப்படி இல்லாமல் ஒரு பொருள் தோன்றும்படி சொன்னால் அது துணி என்று சொல்வார்கள்.
பிராசத்தில் அது ஒன்றாக வடமொழியிலே அதிகம் பயன்படுத்துவார்கள். அந்த துணியை கூட அதிகம் பயன்படுத்தியவர்கள் நம்முடைய பிள்ளையவர்கள். அன்பழியும் கொள்வார், அதுக்கு மேல சாத்தும் அன்மொழியும் கொள்வார். அன்மொழி தொகையில் ஒன்று வச்சிருக்காங்க. அன்மொழியும் கொள்வார், தகுதி இல்லாத வார்த்தைகளையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அன்மொழியும் கொள்வார். இலக்கண தலைமை சான்றார் போற்றும் இங்கு இவருக்கு ஏதுவாக நான் பொருத்தனாவே எந்த அடிப்படையிலே என்னை வெளியே தள்ளுறாங்க. கிண்டலாக இலக்கண செய்தியை ஆழமாக பெரிய புராணத்தை படித்து அது எப்படி பொருள் சொல்ல வேண்டும் என்பதை சேக்கிழார் பிள்ளைத்தமிழ்ல பாட்டிலேயே அமைத்து காண்பித்தார். செய்யுளிலேயே உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவன் இளவுராமி நீர்மொழி வேணியன் அலையில் சோதியன் அம்பரத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான். இந்த மலர் சிலம்படி என்கின்ற தொடருக்கு எப்படி அர்த்தம் பண்ண வேண்டும்? அந்த உலகெல்லாம் என்கின்ற முதல் வார்த்தையை கொண்டு வந்து மலர் சிலம்படி என்பதை கூட்டி உலகெல்லாம் மலர் சிலம்படி. உலகெல்லாம் மலர் சிலம்படி. அங்கு நூற்றுக்கு இருக்கிற கடவுள் வாழ்க்கையில இந்த விடயம் வந்திருக்கிறது. உமையம்மை உருவாக்குடைய பெருமான் இருக்கிறாரே, அவரிடத்திலிருந்து ஒரு தாள் இடத்தில் மூவரை உலகும் உள்தன முறை சித்தாந்தமா நான் சொல்லல. பிறகு நிகழ்ந்த சாஸ்திரம் வந்தவர் பாடத்திறம் செய்த 2000 வருடத்தினாலே தமிழ் இலக்கியத்திலே இந்த செய்தி சித்தாந்தத்தினுடைய நுட்பம் சொல்லப்பட்டது. ஒருவன் இருதாள் இடத்தில் சிவபெருமானுடைய 2 தாளுடைய நிழலாகிய அந்த சிலம்பொழியில் இருந்து மூவரை உலகும் உகழ்த்தன முறை. மூன்று வகையான உலகங்களும் தோன்றின. அதைத்தான் பொருளாக சொல்ல வேண்டும். பெரிய புராணத்தில் பொருட்பாடுகள் உலகெல்லாம் மலர் சிலம்படி, உலகெல்லாம் மலர்ந்த சிலம்படி, உலகெல்லாம் மலர்கின்ற சிலம்படி, உலகெல்லாம் மலரும் சிலம்படி. அதை வினைத்தொகையாக அர்த்தம் பண்ண வேண்டும். தவறாக இருக்கிறவர்கள் மலர் போன்ற சிலம்படி என்று உபமத்தொகையாக பொருள் செய்கிறார்கள். தவறு. எடுத்துக்காட்டியோடு பிள்ளையவர் இலக்கணத்தை எவ்வளவு அழகாக இருக்கு. சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல ஒரு பாட்டே பாடியிருக்கிறார். அவர் எழுதிய சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல அதை வினைத்தொகையாக சொல்ல வேண்டும். அது பண்பு தொகையாக ஓம தொகையாக அது சொல்லக்கூடாது. மலர் ஊர்ந்த என்று. ஏனென்றால் அப்படி சொன்னால் மலர் சிலம்படி என்று ஒரு இச்சு வந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல வலிக்க வேண்டும். இந்த அளவுக்கு இலக்கண நுட்பத்தை எடுத்து காண்பித்து அதற்கு பொருள் சொல்வது இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். தமிழை கசடர கற்றுக் கொடுத்து பிழையற எழுத வேண்டும் என்பதை தன்னுடைய உயிர்கடமையாக கருதி அவர்களிடத்தில் படித்த காரணத்தினாலேதான் தமிழ் தாத்தா அவர்களுக்கு இந்திய எழுத்துப்படிகளை ஆராய்ச்சி பண்ணி விட்டுப்போன எழுத்துக்களையும் விட்டுப்போன தொடர்களையும் விட்டுப்போன வரிகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல். இன்றைக்கு முழுமையாக நூல்கள் நமக்கு பழந்தமிழர்கள் கிடைத்திருக்கிறது சொன்னால் அவருக்கு கற்பித்த ஆசிரியராகிய மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களைத்தான் அந்த புகழ் அனைத்தும். அந்த வகையில் எழுதப்பட்டதுதான் அகிலாண்ட நாயகி மாலை என்பது. சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு செல்வர் ஒருவர் பிள்ளைவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சிவபிரகாஷ் சுவாமிகள் திருவண்ணாமலை மலையை வலம் செய்து வந்த காலத்திலே சோழசீல மாலையை பாடி முடித்தார் என்று சொல்லுவார்கள். தாங்கள் இன்றைக்கு திருவானைக்காவுக்கு செல்கிறீர்கள் வழிபாட்டுக்கு. அந்த அகிலாண்ட நாயகியை வழிபட்டு கொண்டு திரும்பி வருவதற்குள் அகிலாண்ட நாயகியிலே ஒரு 100 பாடல் உள்ள ஒரு மாலையை செய்ய முடியுமா என்று கேட்டார். மேற்பட்டவரிடத்தில் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் வேறொன்றாக இருந்தால் செய்யலாம். அப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள், நேருமானால் செய்யலாம். எவ்வளவு அடக்கம்! இவ்வளவு பெரிய கவி சக்கரவர்த்திக்கு அவ்வளவு பெரிய அடக்கம். பணியுமாம் என்றும் பெருமை. இந்த
இந்த திருக்குறளுக்கு இலக்கியமாக விளங்கியவர்கள், தன்னை அடக்கமாக வைத்துக் கொண்டவர்கள், அவருடைய சுபாவங்கள் காட்சிக்கு எளிமையும் பணியும் உள்ளவர், உபகார சிந்தையில் இருந்தவர், பொறுமை, திருப்தி, பிறரை வியவாமை, பிற குற்றம் காணாமை, பிறரை பாராட்டுதல், இரக்கம், நன்றியறிவு, சிவபக்தி, மாணவர்களால் அளவு கடந்த அன்பு, இதையெல்லாம் பிள்ளைகளுடைய குணங்கள் என்று அவரிடத்திலே கற்றறிந்த மாணவராகிய உவேசா அவர்கள் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியருக்கு ஏற்ற மாணவர், மாணவருக்கு ஏற்ற ஆசிரியர் கிடைத்தது தமிழ் பெற்ற பேரு என்று சொல்லிவிடும். அகிலாண்ட நாய் மாலை உறையூரிலிருந்து அவர் திருவானைக்கோவில் சென்று அங்கே வழிபட்டுவிட்டு திரும்பி வருவதற்குள் எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் ஓட்டம் நடையுமாக எழுதப்பட்ட நூல் போல தேர்ந்தது. பல காலம் ஆராய்ச்சி செய்து எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. எடுத்த இடமெல்லாம் கற்பனை, ஆச்சரியமான கற்பனை. நான் அதை படிக்க ஆரம்பித்து வைக்க முடியவில்லை. பலமுறை நான் படித்திருக்கிறேன், இருந்தாலும் படிக்கிறவனும் ஆசையாக இருக்கு. அந்த அளவுக்கு ஆர்வத்தை கொள்ள முடியும். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். சிவபெருமானை பித்தன் என்று பேசினால் சுந்தரன், அப்படித்தான் நாம எல்லாம் நினைச்சு முடியும். ஏன்னா சிவபெருமானே என்ன சொன்னார், முன்பு எனக்கு பித்தன் என்று முடித்தானே, ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுக. சுவாமி வந்து சுந்தரனிடத்தில் சொன்னார், நீ என்ன பாடுங்க, நான் எப்படி உங்களை பாடுவேன்னு கேட்டார். நீதான் என்ன பித்தன் என்று முதலியே சொல்லி அந்த பித்தன் என்றே ஆரம்பித்து பாடுபடுங்க. அதில்தான் அவர் பித்தாவரை சூடி பெருமானே என்று பித்தன் என்றே தொடங்கினார் இந்த பாட்டு. இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு பிள்ளை அவர்கள் அகிலாண்ட நாயமலையில 3 பாடல்களிலே பித்தன் என்பதை வச்சு சில கற்பனைகளை பண்ணியிருக்கிறார். நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த கற்பனை, ரொம்ப அழகா இருக்கும். இந்த பித்தன் என்று யார் முதல்ல சொன்னது? சிவபெருமான் எழுதியிருந்த அந்த ஓலையில வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு யாரும் என் மரபோரும் வழிகொண்டு செய்வதற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கு இவை என்றெழுத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப சிவபெருமானே தான் தன்னை பித்தன் என்று எழுதி கொண்டார். அந்த ஓலையில அவர் தன்னுடைய பெயரை பித்தன் என்றுதானே குறித்திருக்கிறார். அது சுந்தரன் சொல்லி அந்த குணமா குறித்தார். முதல்லயே அந்த ஓலை எழுதப்பட்டுதான் வந்திருக்கிறது. நியாயத்தை வச்சுக்கொண்டு அந்த நேரத்தில் தேவன் இருந்து அவங்க சொன்னார். முறைப்படி அவர் ஓலையை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போ சுந்தரர் பித்தன் என்று அவரை பேசுவதற்கு முன்னாலேயே தன்னை பித்தன் என்று அவர் புரிந்து கொண்டார். அது எப்படி தன்னை பித்தன் என்று அவர் புரிந்தார் என்று கேட்கலாம். அவரை பித்தன் என்று சொன்னவர் திருநாவுக்கரசு. புதிய குண்டத்துக்கு போடுறீங்களே, நான் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சுந்தரரோட இருக்கிறாங்க விஷயத்தை நீங்க அப்பருடைய இடத்துல போய் எழுதி விட்டீங்களே அப்படின்னு இருக்கிறது உண்மையாது. அப்பர் தான் முதல்ல அவரை பித்தன் என்று சொன்னவர். அவர்கள் சொல்லுவிட்டார் சுந்தரன் தான் பித்தன் என்று சொன்னதாக நான் நினைக்கிறேன். அப்பர் பாடலையும் ஞானசம்பந்தர் பாடலையும் இடையறாமல் படிக்கிறவர் சுந்தரர். 16வது வயசுல அவரை தடுத்தாட் கொண்டார் பெருமான். 16 வயசு வரைக்கும் சுந்தரர் என்ன பண்ணினா தெரியுமா? ஞானசம்பந்தர் பாடலையும் அப்பர் பாடலையும் தான் படித்தார். அதனாலதான் அவர் சொன்னார், சம்பந்தர் பாடலையும் அப்பர் பாடலையும் யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்ய வல்லவன் எங்கள் பெருமான். அப்ப இவர் அதை படிச்சிருக்கார். அப்பர் பாடல்ல ஒரு இடத்திலே இந்த பித்தன் என்ற வார்த்தையை அப்பர் சிவபெருமானுக்கு பிரயோகம் பண்ணியிருக்கிறார். திருமலை காட்டிலே வந்து கதவம் திறக்கவும் அடைக்கவும் பாடிய பிறகு கவலையோடு தூங்குகிறார் நாவுக்கரசர்.
அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற திருவாயூருக்கு வா என்று அவருடைய கனவிலே வந்து அழைக்கிறார். எழுந்தால் முன்னாலே ஒரு உருவமாக சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். சிவபெருமான் அவர் வழிகாட்டி அழைத்து கொண்டே போகிறார். இவர் போன விஷயம் ஞானசம்பந்தருக்கு அப்பந்தான் தெரிகிறது. இவர் போய்விட்டார். திருவாரூர் கோவிலில் போய் சன்னதியில் போய் இருக்கிறார். பின்னாலே ஓடி வந்தார் ஞானசம்பந்தர். அப்போது கேட்கிறார், திறக்கப்பாடிய எண்ணிலும் சென்றவர் உரைப்பாடுத்தார் முன்னின்றார். நடுவில் இருக்கிறார். என்ன ஞானசம்பந்தர் குழந்தை இல்லையா? 4 வருஷம் ரொம்ப வயதானவர், பெரியவர், நல்ல உயரமா இருக்கார். இந்த குழந்தை சுவாமியை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? திருநாவுக்கரசர் இருக்கிற இடத்தை தாண்டி சிவபெருமானுக்கு முன்னால போய் நிற்கணும். முன்னால போய் நின்றார். அதுதான் சொன்னார். இவர் செய்தியில் இருக்கிறார் நாவுக்கரசர். அவர் தனக்கு முன்னாலே இருக்கிறார் ஞானசம்பந்தர். மறைக்கவல்லியோ உண்மை, நீ ஞானசம்பந்தருக்கு உண்மை காட்டினால் நான் பார்த்து விடுவேன். இன்னும் மறைத்துக் கொள்ள முடியுமா? அப்படி மறைத்துக் கொள்வதாக இருந்தால் பிறைக்குள் செஞ்சடையில் இவர் பித்தரே. இங்கேயும் எனக்கு காட்டாமல் மறைக்க முடியுமா? உங்களால முடியாது. அப்படி முடியும் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் பித்தர் தான். ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் சேர்த்து காட்சி கொடுக்கிறார் திருவாயூர் பெருமான். அந்த இடத்துல பாடி இருக்கிறார் அவர் பித்தர் என்று பெருமான். அங்கேயும் பாருங்க, அந்த பிறைக்குள் செஞ்சடையில் என்ற வார்த்தை அதை அப்படியே உபயோகப்படுத்தியிருக்கிறார். பித்தா பிறை சுட்டி, அங்கே அந்த பிறை வருகிறது இல்லையா? இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொண்டார். ஏன் பித்தன் என்று பேர் இருந்தது? காலில் போட்டது எடுத்து தலையை வச்சுக்கிறவன் பித்தன். சந்திரனை காலால் தேய்த்தவர் கட்ட யாகத்திலே சிவபெருமான். அந்த சந்திரனை எடுத்து தலைமையில வைத்துக் கொண்டார். அதனால்தான் பித்தா இது 5 சான்றிதழ்களே கரைசூடி நீதிபதி இருக்கிறதுனால காரணம் போல சொல்லணும். சிவபெருமான் சொல்றாங்க, சித்தா பிறைசூடி, நீ பிறை சூடி இருக்கிறபடினாலே பித்தன்னு தெரிகிறது. அது காலுக்கு கிடந்த காலின் கீழே கிடந்த அந்த பிறையை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாரே அப்படின்னு அங்கே அப்பர் சடிகள் காட்டிய வழிதான் பிறைக்குள் செஞ்சடையில் இவர் பித்தரை. அது அந்த பாடு அப்பன் திருக்குறுந்தொகையில அவர் பாடிய பாடு. இப்ப இந்த 2ஐயும் படித்து பார்த்திருக்கிறார் நம்முடைய பிள்ளை. அகிலாண்ட நாயகி மாதிரியே அகிலாண்ட நாயகியை பார்க்கிறார். மாலை என்றால் 100 பாடல்களால் ஆகியதுதான் மாலை. மாலைங்கிறதுனால ஒரு நாளில் எல்லா பொருளையும் சேர்த்து கொடுத்தாதான் மாலை. அது மாதிரி எல்லா பாட்டுகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். சேர்க்கறதுக்கு 2 வழி வைத்திருப்பார்கள். ஒரு வழி அண்டாது, முதல் பாட்டினுடைய கடைசி அடுத்த பாட்டின் ஆரம்பமாக பாடும். அப்படி 100 பாட்டையும் இணைத்து விடலாம், அப்பதான் மாலையாகும். அப்படி இல்லாமல் இன்னொரு வழி உண்டு. எல்லா பாட்டிலேயும் ஒரே தொடரை கடைசியில் அமைக்கிறது. அது மகுடம் என்று சொல்வார்கள். சோழ சைலனே கைலை நாயகனே, அது சோழசீல மாலையிலே சிவபிரான் சுவாமிகள் சொல்லி இருக்கிற மகுடம். அது மாதிரி ஆனைக்கா அகிலாண்ட நாயகியே, திருவானைக்கா அகிலாண்ட நாயகியே என்பது 100 பாட்டிலும் கிடைக்கிறது. அதனாலே இது மாலை என்று ஒரு நூலாக முற்று பெற்றதாக அமைக்கப்படும். அதில் சொல்ற அளவர் பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணியுறு பாதியில் வைத்தார். சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு? கணக்கற்ற பிழைகளை பொறுத்து அடியாருக்கு அருள் செய்யக்கூடிய அகிலாண்ட நாயகியே, உன்னை தன்னுடைய உருவத்திலே பாதியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அளவர் பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணியுறு பாதியில் வைத்தார். ஆனால் தலைப்பிழை 3 போக்குவல் நின்னை கண்ணீரில் விழுந்தால் 3 தடவை தான் மேல அதுக்கப்புறம் அது 3 பிழைகளைத்தான் பொறுக்கும் கண்ணீர். தலைப்பிழை 3 பொறுப்பவள் யாரு? கங்கை. அவளை சடைமுடி மேல் வைத்தார். உன்னை கீழே இடது பாகத்தில் வைத்திருக்கிறான் சிவபெருமான். பல பிழைகளையும் பொறுக்கக்கூடியவள் நீ, 3 பிழைகளையும் பொறுக்கக்கூடியவளை உனக்கு கீழாகத்தானே வைத்திருக்க வேண்டும். உனக்கு மேல கொண்டு வந்து வைத்திருக்காங்க. அதனால்தான் அவன் புத்தன். பிள்ளைகள்
ஏன் இப்படி மாற்றினார் என்று ஏன் அவர் மாற்றினார் என்று காரணம். அவர்களெல்லாம் பிறை சூடிய வழியினாலே இருந்தல்ல, பெரியோர்கள் வழியை அப்படி எடுக்கப்பட்டிருந்ததுக்காகத்தான் அளவியல் மதியம் சூடிய பெருமான் இத்தல் என்று ஒரு பெயர் வைத்தான். விளவியல் மதியம் சூடிய பெருமான் பாதியாக இருக்கின்ற புரைச்சந்திரனாக இருக்கின்ற மதியத்தை சந்திரனை சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் வைத்தார். உன்னை பாதி உருவத்திலே வைத்துக் கொண்டு மூன்றே புள்ளிகளில் பொறுக்கக்கூடிய கங்கையை தலைமையில் கொண்டே வைத்ததனாலேயே அந்த பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் வைத்தார். இன்னொருடைய வார்த்தையை பொன்போர பொருத்த வேண்டும் என்றாக மதியம் சூடிய பெருமான் என்ற வார்த்தையும் இங்கே சொல்லியிருக்கிறார். வார்த்தை பித்தா பிறை சூடி என்பதிலே அந்த பிறை வந்திருக்கிறது. பிறைக்கும் செங்கடையில் ஒரு பிறை நாட்கள் சட்டத்தில் வந்திருக்கிறது. இந்த தேவாரத்திலே வந்திருக்கிற இந்த விடைகளை எல்லாம் அப்படியே வாங்கி அதையும் தடைபடாமல் வேறு காரணம் சொல்லினார். அதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன் இந்த பிறையை தவிர்த்து விட்டு புதிய கற்பனை செய்திருக்கிறார் பிள்ளையவர்கள்? காலின் கீழே போடப்பட்டதை தலையிலே வைத்துக் கொள்ளுகிறவன் தான் புத்தர். அதனால்தான் பிறை சூடி என்பதை அவங்க காட்சியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அது உண்மை அல்ல. எப்படி பார்த்தால் பிறையை எடுத்து தலைமையில் சூடிக்கொண்டது முன்னாக நடக்கும், கால்கீழே போட்டு தேய்த்தது முன்னாக நடக்கும். அவன் எப்படி பித்தன் என்ற வார்த்தை வரும்? முன்னாலே வந்த பொழுது அவன் காலின் கிடந்த பொருள் அல்ல. 27 மணிகளுக்கு ஒத்த வகையிலே அவன் நடக்காமல் ரோகிணியில் கடிதொன்று ஆளுடையவராக நடந்ததுனாலே அந்த 27 பெண்களும் தட்டப்பட்டாவதற்கு புகார் செய்தார்கள். அவன் சாபம் கொடுத்தான். அந்த சாபத்தை தீர்க்க வேண்டி செவ்வன் பண்ணார். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். ஆனால் இன்று முதல் நீ வளர்வாய், மீண்டும் செய்வாய், ஒரு முறை அளவு உனக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அந்த முறையை சொன்னான். அந்த நேரத்திலே ஒரு கால்களை சேர்த்தவன் அல்ல. இதுதான் எவ்வளவு நுட்பமாக சிந்தித்திருக்கிறார். கால தேய்த்த உட்பாடு எடுத்து வைக்கல, முதல்ல எடுத்து வச்சிருந்தா பிறகு கட்டையாகத்திலே காலில் கொண்டு தேய்த்தார். அது கடைசியில் முடிந்து போன விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பனை செய்கிற போது எவ்வளவு அழகாக அதை கற்பனை செய்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். கற்பனைக்கு ஏற்றம் என்ற இடத்தில் தண்ணீர் கொண்ட பாடு அதோடு மாத்திரமில்லை. இன்னொரு எச்சரிக்கை பண்ணுகிறார் மாதேவிக்கு. சிவபெருமானை பித்தன் என்று எண்ணுதல் பிழை. நீ அந்த மாதிரி எண்ணி மன்னிச்சிடக்கூடாது. அவர் செய்து ஒரு அடாவடித்தனம் பண்றார் சிவபெருமான். யார் அங்காண்டு நாயகி இன்னும் சைடு வாங்க அந்த அம்மாவுக்கு பித்தன் என்று எண்ணுதல் பிழை. ஏன் தெரியுமா? சடையனும் மனத்துவார் கங்கை தனித்து உறைவாள் என்று எண்ணி சடை என்கின்ற அந்த காட்டிலே வாழ்கின்ற அந்த கங்கை தனியாக இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது சொல்ல வந்துடும் அப்படின்றதுக்காக, அவளை காப்பாற்றுவதற்காக தன்னை பிரிந்து தனியாக இருந்து கொண்டிருக்கின்ற அவளுக்கு ஒரு உதவி செய்வதாக ஒன்றை மாலையில் அங்கே வைத்திருக்கிறார். காதல் அரசமுற்ற பெண்களுக்கு தன்னுடைய காதலருடைய மாலை கிடைத்தால் அது ஆறுதல். கங்கைக்கு சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கிற கொன்றை மாலை பக்கத்தில் இருந்ததுனாலே ஆறுதல் கிடைக்கிறது. இந்த ரகசியத்தை சொன்னவர் யாரு? எவ்வளவு படித்திருக்கிறார், எவ்வளவு கற்பனை பண்றார் பாருங்க. குமரகுரு திருப்பந்தாள் ஆதீனத்துக்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் குமரகுரு. அவர் சிதம்பரம் திருக்கோவில எழுதியிருக்கிறார். ஒரு நாயகி பிரிந்திருக்கின்ற நாயகிக்கு அது நோயை தருகிறது. அந்த நோய்க்கு வருந்தாக நாயகன் உபயோகித்த பொருள் ஏதாவது அவளுக்கு கிடைக்குமானால் அந்த நோய் நீங்கும். நோய்க்கு மருந்து. இப்ப கங்கை நாயகனை பிரிந்து சடைக்காட்டில் இருக்கிறார்.
அவளுக்கு மருந்து கொன்றை மாலை. அந்த கொன்றையை தலையில் சூடுகிறான். ஏதோ அன்பர்கள் சூடுகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. அவன் விரும்பி அதை சூடிக் கொள்ளுகிறான். அது காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற கொன்றை மாலை கங்கைக்கு ஆண்களாகும். இதைத்தான் குமரகுருவர் சொன்னார். சிதம்பரம் நோயும் மருந்தும் ஓர்வழி கிடைத்தன ஆளுநர் தந்தனள் கங்கை. நோயும் மருந்தும் ஒரே இடத்திலே நமக்கு கிடைத்து விட்டது. பெருமானை பிரிந்ததினாலே நோய், ஒன்றை மாலையை வந்து கொண்டபடியினாலே மருந்து. நோயும் மருந்தும் ஒரு வழி கிடைத்தன ஆளுநர் தந்தனள் கங்கை. அவன் உயிரோடு இருக்கிறான் கங்கை. அதாவது திங்கள் ஒன்றே திருமுடிக்கணியில் சந்திரனை மாத்திரம் அந்த பெருமான் தலையிலே அணிந்திருந்தால் அந்த சந்திரன் அவருடைய பிரிவு துயரத்தை அதிகப்படுத்தி துன்பம் செய்ய வைப்பார். திங்களை விட்டுவிட்டு கொன்றை மாலையும் சேர்த்து அணிந்த காரணத்தினாலே அவளுக்கு நோயை உண்டாக்காமல் மருந்தையும் கொடுத்து அந்த நோயை தீர்க்கிறதாக ஆயிற்று. திங்கள் ஒன்றிய திருமுடிக்கணியில் கங்கை ஆளும் நீர்வாழாடை. இந்த சிதம்பரம் திருக்கோவில் பாசுரம் ஏதோ ஒரு வகையிலே பிள்ளைகளை எட்டி பார்த்திருக்கிறது. அந்த கற்பனையை உபயோகப்படுத்தித்தான் இங்கே அகிலாண்ட நாயகியை பார்த்துக்கிறார். அம்மா சடைக்காட்டில் இருக்கிறாள் அந்த கங்கை நினைக்கிறாதே, உன் புருஷன் அவளுக்காக கங்கைக்காக அவளுக்கு ஆறுதல் தருவதற்காக கொன்றை மாலை அங்கே சேர்த்து வைத்திருக்கிறான். அந்த சடைக்காட்டிலே ரகசியமான விஷயம் உனக்கு எனக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். அதனாலே அவனை பித்தன் என்றுதான் விழை. ஏதோ பித்தன் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சிடாத. வேணும்னே இந்த வாரம் பண்ணிட்டு இருக்கிறான் உன் புருஷன். இது அவசியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தபடி இன்னொரு பாட்டில் அதுவும் அதே பித்தன் என்ற கட்டுமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு எவ்வளவு கற்பனை பண்ண முடியும் என்பதை நாம் இந்த விதம் அண்டகோடிகள் என்று உழைத்துடும் சிற்றி அமைப்பு அமைப்பு ஆடுவாய். இந்த அண்டகோடிகளாகிய இந்த உலகங்களை எல்லாம் புதிது புதிதாக செய்து செய்து நீ விளையாடுகிறார். படைப்பவள் யாரு? மகாசக்தி. அவளாலேதான் தனுகரண குமரபோகங்கள் உயிருக்கு கிடைக்கிறது. சக்தியின் மூலமாகத்தான். அது சித்தாந்தம். அது இன்னொரு வகையில சொன்னால் உலகத்தை படைக்கின்றவள் சக்தி. இறைவனுக்கு சக்தி சங்கற்பத்தினாலே நான் சுத்தமாலே விதி. அதனாலே படைக்கின்றவள் அவள். நீ இந்த அண்டகோடிகளை எல்லாம் படைத்து படைத்து தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அழித்து அழித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால அந்த ஆளை பித்தன் சொல்றது தப்பு. அது உண்மைதான். இந்த இடத்துல திரும்பி அதே பித்தன் என்ற வார்த்தையை அவர்களுக்கு பயன்படுத்திருக்கிறது. பித்தன் என்று எழுதுதல் பிழையல்ல. பித்தன் என்று உரைப்பது மெய்யே. கண்டவா முடியார், கண்டு அவா முடியார். கோயில் திருவாரைக்கார் கண்டு அவா முடியார், கண்டவா முடியார். ரொம்ப சாமர்த்தியமா அந்த சொற்களை அழகாக அமைத்து காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒரே கருத்து. அதுதான் அடுத்தபடி இன்னொரு இடத்துல வருகிறது அதே விஷயம். ஆமா, புருஷனுடைய உடம்புல நீ ஒரு பாதை எடுத்துக்கொண்டால் உங்க அண்ணன் அந்த திருமால் அவர் ஒரு பாதை எடுத்துக்கொண்டார். நானும் யாருக்கும் இல்லாத அநாத புருஷன் நினைச்சா நீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்தில் விளையாடி இருக்கீங்களே அவர்கிட்ட கேட்கிறாரு. இது ஒரு கற்பனை. இதுவும் பித்தம் தான் வருகிறது. பேயோடு நடிக்கும் எத்தம் கதிகீரி அனாதை அவன் பித்தன் என்று நீ ஒரு பாதி, நீ முன்னவன் ஒரு பாதி கொண்டல். இந்த ஆயுத பாதியாக உடம்பை பிரித்து கொண்டு விட்டீர்களே, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இப்படி ஒரு மீனாட்சிசுந்தரம் பிள்ளைவர்கள் வருவார்கள் கேட்பார்கள் என்பது தெரியாமல் தான் இந்த காரியம் நடத்திருக்கிறீர்களா? கற்பனைகளை நாம் சுவையாக படிக்க படிக்க ஆனந்தமா இருக்கும். இந்த கற்பனை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்.
சொல்றாரு பாருங்க அழகா. விழிவிருந்து உதவும் நின் திருமணத்தில், உன்னுடைய திருமணத்தின் பொழுது கருங்கல் இசையுடன் நின்றார். கருங்கல் மேல உன்னுடைய புருஷன் உன் காலத்திற்கு வைத்தார் அல்லவா? என் மனசாகிய கருங்கலிலே உன்னுடைய திருவடி படுவதற்கு தடையிலேயே. அதான் முன்னால பிராக்டிஸ் ஆகிருக்கிறதே உனக்கு. அந்த கல்லை உன் கால் மிதித்தது இல்லையா? அம்மி மிதித்தல் என்று இந்த சடங்கை வைத்து ஏழுமலை அரசன் உன்னை திருமணம் செய்து கொடுத்த காலத்திலே அந்த கல்லை உன்னுடைய கால் மிதித்தது. அதனாலே கல்லிலே கால் பட்டு பழகி இருக்கிறது. என்னுடைய மனக்கல்வியையும் உன்னுடைய திருவடி படுவதனாலே துன்பமில்லை. இது ஏற்கனவே பழக்கமான ஒன்றுதான். அதனாலே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், அதை மறுக்கக்கூடாது அப்படின்றார். அடியனேன் கொடியன் என்று முன்பதற்கு அஞ்சினேன். நான் கொடியவன், எனக்கு உதவக்கூடாது என்று பெருமாட்டி நீ பயந்து விட்டாய் என்றால் யமனை உதைத்தவனுடைய பூச்சனை துணைக்கு அழைத்துக் கொண்டு வரலாம். இந்த கொடியவனிடத்தில் நான் கொடியவன் என்று அக்காக வராது இருந்தால் யமனை உதைத்த உன்னுடைய புருஷனை துணையாக அழைத்துக் கொண்டு வரலாம் இல்லையா? ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு கற்பனை இதே அகிலாடு நாய் மாலையிலே வேற இடத்துல சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சிவனை வழிபாடு செய்தால் சிவபெருமான் அவர்களுக்கு அருள் கொடுக்க வருகின்ற பொழுது தேவியை அழைத்துக் கொண்டுதான் வருகிறது. மாதேவி இல்லாத வரவில்லை. பெரிய புராணத்தில் எல்லா புராணத்தையும் படித்து பாருங்கள். தேவியோடு இருந்து வந்து அருள் செய்தான் என்பதை அல்லது உன்னுடைய புருஷன் எங்கேயும் தனியா வந்தது இல்லை. ஆனால் தேவி வழிபடுகின்ற அடியார்களுக்கு தேவி புருஷன் அழைச்சிட்டு வரவில்லை. அவன் நேரம் வந்துடுறான். அபிராமி கொண்டதுக்கு எப்படி வந்தா? புருஷனை போய் கூப்பிட்டு வரேன்னாலா? இல்லை. இளையான்குடி மாதருக்கு தேவியோடு வராது. சிறுத்தொண்டருக்கு தேவியோடு வருகிறார். எனவே அடியார்களுக்கு சிவபெருமான் அருள் செய்கிற பொழுது தேவியோடு தான் வருகிறார். என்னுடைய என்னை கொடியவன் என்று நினைத்து நீ பயந்தால் உன் புத்தனை கூட அழைத்து வர்றாங்க. ரொம்ப தைரியசாலியாக யமனையே உதைத்தவர் இல்லையா? அவருடைய துணையோடு வரலாம் இல்லையா? ஏன்னா இவள் எப்பொழுதும் சிவபெருமானை தனக்கு துணையாக கேட்டுக் கொண்டு அடியாருக்கு அருள் செய்ய வருகிற பழக்கம் இல்லாதவளாதனாலே எனக்காகவாவது ஒரு சமயம் அவரை துணையாக அழைத்து கொண்டு வரலாமே கேட்கிறார். இந்த கற்பனையினுடைய நினைத்து தான் வரும். சுவாமி நீ என் முன் வருவது தராது. என்னுடைய தன்மைக்கு உன் முன்னாலே வருவது எனக்கு தகாது. நீ மழாவான் அப்படின்னா மதுரையில மாபாதகம் தீர்ப்பதற்காக ஒருவனுக்காக சிவபெருமானோடு நீ போனியா இல்லையா? மாபாதகம் தீர்த்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. அவனை விட நாம் மோசமான பாவம். அவனுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக நீ போன பொழுது என்னையும் தீர்க்கலாம் இல்லையா? அதான் சொன்னார். மதுரை அகத்து மாபாது ஒருவன் முன் நீ வந்து அருள் செய்தார். அந்த குணமுடைய உனக்கு நான் அதிகமான பாவியாக வாழ்வேன். அவனிடம் வாழ்வல்ல நான். சரி, வழிபடும் அடியார் ஆகினார் நமக்கே அருள்வது. அவர் பெருமாட்டி சொல்கிறார். இவரை பார்த்து வழிபடுகின்ற அடியவர்களுக்கு நான் அருள் செய்வேன். என்னை போன்ற ஆசான்களுக்கு நான் அருள் செய்ய மாட்டேன். புதுசா வந்து எனக்கு அருள் செய்ய முடியாது என்று கேட்கிறார். ஆனால் நீ என்னை வழங்காலம் கொடுத்து வழிபடுகின்ற அடியவர். கற்பனை முன்னாலே காரைக்காலமையார் அற்புத திருவந்தாதியில முதல் பாட்டிலேயே இந்த கற்பனை செய்திருக்கிறார். பிறந்து மொழிபெயர்ந்த
பின்னெல்லாம் காதல் சிறந்து திருவடியே சேர்ந்து நிரந்திரனும் அஞ்ஞாந்த கண்டத்து ஆனோர் பெருமானை எஞ்ஞானத்தில் கூறிவிட நான் பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து திருவடியே சேர்ந்து என்னுடைய திருவடியை இடையராது வணங்கிக் கொண்டிருக்கிறேன் பிறந்தது தொட்டு. ஆனால் இந்த தேவர்கள் பார்ப்பனல் கடைவதற்கு முன்னாலே உன்னிடத்திலே வந்து கேட்கல. சூர்மானுக்கு வந்து கேட்டார்களா, நாங்கள் பார்ப்பனர் கடையை போகிறோம், அந்த காரியம் சிறப்பாக நடக்கும்படி நாங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சூர்மானத்தில் கேட்காமலே தங்கள் திறமையை ஆட்களை நம்பி அங்கே போய் பார்ப்பனரை கடைத்தார். அப்புறம் விஷம் வந்தது. அப்போது ஓடு வந்து காரணம் பின்னாக வந்தார்களே தவிர அவசரத்துக்கு அடியவர்களானவர்களே தவிர என்னை போல பிறந்தது தொட்டு எப்பொழுதும் உன்னிடத்திலே அன்பு வைத்த அடியவர்கள் அல்லாட்ட தேவர்கள். அவர்களுக்காகவும் கண்டத்தை கருப்பாக்கி கொண்டவர். நாம் கண்டத்தை கருப்பாக்கி கொண்டது கூட நான் சொல்லல. இதெல்லாம் எவ்வளவு அழகாக என்று சொல்லியிருக்கிறார். பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து என் சேவடியை சேர்ந்து இறந்து எழும் அஞ்ஞான்ற கண்டத்து ஆனோர் பெருமானை என்னுடைய இடரை எங்காண்டு இருப்பது. என்னை எப்பொழுதும் வழிபடுகின்ற அடியவர்களுக்கு தான் நான் செய்வது. உன்னை போன்றவர்கள் புதிதாக வருகிறவர்கள், அவசரத்துக்கு அடியவர்களாக ஆகிறவர்கள், அவர்களுக்கு நான் அருள் செய்வது இல்லை என்றால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். செய்ய வேண்டும், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். மழை பொழிகிற பொழுது அது மனித நிலத்தில்தான் மழை பொழியும் என்று அல்ல, அது கடல் நிலத்திலேயும் பெய்கிறது. நீ அருள் செய்கிற பொழுது அது வழிபடும் அடியவர்களுக்குத்தான் செய்யும் அல்ல. என்ன போல இதுவரை வழிபடாமல் இருந்தவர்களுக்கும் கூட நீ அருள் செய்யலாம். மழை போன்றவள் நீ. மழைக்கு இருக்கின்ற அந்த கருணை உனக்கு இருக்க வேண்டாமா? ஒரே எப்படி எனக்கு அருள் செய்ய வேண்டும். அழுத உள்ளே வாங்க, அழுவும் அளவு அழுத்த ஒரு சரித்திரத்தை கண்டுபிடிக்கிறது. சிவபெருமானும் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறார், நீயும் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிற. ஞான சம்பந்த பிள்ளைக்கு நீ பால் கொடுக்கிறார். ஆனால் சிவபெருமான் உபமன்யு முனிவராகிய குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். உபமன்யு முனிவர் யாரு? வியாக்கிரவாதருடைய பிள்ளை. வியாக்கிரவாதர் வசிஷ்டருடைய தங்கையை மணந்தவர். அப்ப முதல் பிரசவம் எங்க நடக்கும்? வசிஷ்டர் வீட்டில்தான் நடக்கும். அவர் காங்கிரஸ் வச்சிருக்கிறவர் வசிஷ்டர். அந்த பாலை குடிச்சு வளர்ந்த பிள்ளை 3 மாதம் ஆச்சு. ஜலப்பிரசவம் முடிஞ்சு குழந்தைய அனுப்பிவிட்டார்கள். வியாக்கிரவாத ஜனபரத்தில் நடராஜாபுரத்தில் இருக்கிறவர். இவர் அடிச்சு முடித்தார் மனைவியை. இந்த குழந்தையை கொடுத்தார். குழந்தை நடுவில் அழ ஆரம்பிச்சு. நடனத்துக்கு அவருக்கு சரி தலை. நான் ஒரு சொல்லியா கேட்கற குண்டத்தில் யாராவது குழந்தைகளை வச்சு கட்டுறாங்கன்னா வேண்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பிச்சு. இவங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஆரம்பிச்சு. இல்லைன்னா ஜாகிரபாதால நடனத்துக்கு தெரிஞ்சிக்க முடியாது. என்னமோ குழந்தைய அனுப்பியிருந்தாங்க, வேற வழி இல்லை. அது கத்தாரத்துக்கு பசி இல்லை. உடனே என்ன பண்ணார்? திருப்பார்கடலை அதன் வாயிலே போகும்படியாக இறைவன் அனுகிரகம் பண்ணார். இப்படி அழுகின்ற குழந்தைக்கு இறைவனும் பால் கொடுத்தார். சீர்காழியில அழுத குழந்தைக்கு நீயும் பால் கொடுத்தார். ஆனால் ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தது சிவபெருமான் என்று அவங்களுக்கு பேர் வந்ததே தவிர உனக்கு பேர் வந்தது. எப்படி தந்திரமா பிள்ளை அவர்கள் சொல்கிறார்கள். விளையாட்டு பார்த்தோமா உனக்கு பேர் பண்ணிய உண்மையிலேயே உபமன்யுவுக்கு பால் கொடுத்தது அவர்.
சம்பந்தருக்கு பால் கொடுத்தது நீ. அடுத்த ஒரு பால் விஷயத்தை பால் கொடுத்த விஷயத்துல பங்குற்றிருக்க வேண்டும். ஆனால் உங்க கணவர் என்ன பண்ணினார்? ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் என்று உலகம் சொல்லும்படியாக செய்து கொண்டாரே தவிர அம்மா பால் கொடுத்து ஆட்கொண்டார்கள் என்று சொல்லல. நான் இப்ப சொல்றேன், அது அடர குழந்தைக்கு பால் கொடுத்து அதுவும் உனக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடுது. நீ இந்த அடாத குழந்தைக்கு பால் கொடுத்தால் நான் உன் புகழை உரலாம் போடுது. அதனால அழுதவள்ளை பால் கொடுக்கும், அடாவதையும் இறங்கி அழித்தவள் நீ என்றல்லவா உன்னுடைய பேர் உலகத்தில் பரவும். அந்த பெண் பெயரை சம்பாதிக்க வேண்டாமா? அதுக்காகவாவது எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படி கேட்கிறார். அதுக்கு மேல பாருங்க, ஒரு சமயத்தில் அம்பலத்து ஆட எடுத்தால் துணை என்று நினைப்பேன். அம்பலத்திலே ஆட எடுத்தால் இதை தூக்கிய திருவடி அது இடதுகால். அது யாருடைய கால்? அம்பாளுடைய கால், அம்மையுடைய கால். நான் ஒரு சமயத்தில் என்ன பண்றேன், அம்பலத்து ஆட எடுத்தால் துணை என்பது திருமண காலத்திலே அம்மியில் எடுத்த தாழ் துணை என்று ஒரு சமயத்தில் நான் சொல்லுகிறேன். முறையே இல்லாதற்கான என்ன சுத்தக்கூடாது. ஒரு சமயத்தில் அம்பலத்திலே ஆடை எடுத்த தாழை துணை என்று சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் அம்மியிலே மிதித்த கால் துணை என்று சொல்லுகிறேன். அம்மியிலே மிதித்தது வலதுகா, அது ஒன்கால். அம்பலத்திலே ஆடை எடுத்தால் இடதுகா, அதுவும் உன்கால் தான். ஏன்னா சிறுமாண்டி உடம்புல இடது பக்கம் உன்னுடைய சொல்லவா. இவன் செம்பொருள் துணியான் என்று என்னை இழே அடிக்கடி பேசுவாத்தா பேசிக் கொண்டிருக்கிறானே என்று என்னை இழக்கூடாது. அங்க எடுத்த காலம் உன்னுடைய கால் தான், அம்மி மேல வச்ச காலம் உன்னுடைய காலம். நான் சரியாக சொல்றேன். கொஞ்சம் படித்து பார்த்து வெளியே தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். என்னென்ன மாதிரியான புராண செய்திகளையும் சாஸ்திர செய்திகளையும் எப்படியெல்லாம் கொண்டு வந்து அகிலாண்ட நாயகமாரிலே தன்னுடைய கற்பனைக்கு உதவியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்ப அகிலாண்ட நாயகி பார்த்தார், சிவபெருமானுக்கு வெளியே போய் நீங்க அருள் பெற்றுக் கொள்ளுங்கள், என்னிடத்துல வராதீங்க சொன்னார். அப்படின்னு அகிலாண்ட நாயகி சொல்லுவதாக எடுத்துக்கொண்டார். அப்படியா? ஒரு விடயம் சொல்றேன், நான் அவ்வளவு சக்தி உள்ள ஆள் இல்லை. ஏன்னா விழியிடந்து அப்பி மகவிருந்து ஊட்டி விருப்புறு தந்தையால் தடிந்து படியர்கள் மனையை உதவி இதெல்லாம் செய்யணும். கண்ணை பிடித்து போடணும், குழந்தைய அழைத்து ஊட்டணும், தந்தையினுடைய தாளை வட்டணும். எல்லாம் உன் புருஷனுக்கு அடிமையா இருந்தா இந்த வேலையெல்லாம் செய்தாதான் உன் புருஷன் கருணை செய்வோம். படியர்கள் மனையை உதவி வண்டாட்டியா அவனுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னால முடியாது. படியர்கள் மனையை உதவி இப்படி செயற்கையை செய்தவர்களுக்குத்தான் உன்னுடைய கணவன் உதவுவான். ஆனால் அந்த விஷயங்கள் என்னால் முடியாது. அதனால் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ அவர்கிட்ட என்ன பாசம் பண்ணாது, நீயே எனக்கு அருள் செய்து விடு, என்னை அவனிடத்தில் அனுப்பாதே. தாயினை கொன்றும் பரசுராமன், தந்தையை கொன்றும் சண்டேஸ்வரர், தவறும் மனைவியை கொன்றும் மூக்கறிஞ்சாக செல்புனை நாயனார். அதுதான் கையை விடனார்ல, மூக்கறிஞ்சா இல்லையா அவருடைய கணவர். செய்தினை கொன்றும் சிறு தொண்டர் பிள்ளையை கொன்றார். கடுங்கினை கொன்றும் இயற்பயிராயினார், சிற்றத்தினர்களை எல்லாம் கொன்றார்.
இப்படியெல்லாம் செய்து சேர்ந்தவருக்கு அருள்வன் தன்னை அடைந்த அடியார்களுக்குத்தான் உன்னுடைய கணவன் உதவுவான். ஆனால் உன் திருவடியில விழுந்தா போதும், நீ அருள் செய்வார். அதை நம்பித்தான் உங்கள்கிட்ட அவங்கிட்ட போக ஏற்பட்ட விபரீதமான காரியங்கள்லாம் நம்ம பண்ணணும். அந்த காரியம் நடக்காது. அதனால அது ரொம்ப கடுமையான வழிபாடு, அவங்களுக்கு செய்யற வழிபாடு. அது சுலபம் இல்லை. ஆனால் திருவடியில விழுந்தால் போதும், நீ அருள் செய்வார். அதுக்காக ஒரு இடத்துல வந்தேன் அப்படின்னா பிறப்படி மட்டும் கல்லடி ஏற்கும் வில்லடி உண்டும் அருள்வார் உரம்பையில் உரம்பையில் அவன் ரொம்ப கெட்டியான ஆளு. அடியார்கள் இல்லாத அடிச்சாலும் கல்லால் அடிச்சாலும் உதவுவான். ஆனா நீ வெள்ளிய வெள்ளியா, நீ வெள்ளிய. அதனால்தான் நான் உன்னுடைய அருளை நான் வேண்டுகிறேன். அடியவர் குறிப்போர்ந்து ஆண்மனை காக்க ஏடு எதிரேற என்று பெண்ணாக முதலில் பிள்ளையை தர இவ்வளவெல்லாம் முக்கியம் செய்திருக்கிறானே. நான் அடியவர்களுக்காக உன்னுடைய கணவன் ஒரு பக்கத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறானே. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் ஒன்றும் அந்த மாதிரி பெரிய கஷ்டமான காரியத்தை கொண்டு செய்ய முடியாது. எலும்பு பெண்ணாக்க சொல்லல, முதல்வாயிலிருந்து பிள்ளைவா கொண்டுவான்னு சொல்லல, இவ்வளவு கஷ்டத்தை உனக்கு தரலையே. என் குறிப்போர்ந்து எனக்கு உன்னுடைய திருவடியை தருவது உனக்கு என்ன கஷ்டமான காரியமா? இதெல்லாம் சொல்லி பார்த்தார். அம்பாள் அவருக்கு கருணை செய்வதாக தெரியல. அப்போ உங்க வித்தியாசமான விஷயத்தை அதான் உன்னோட இந்த அம்பாளுக்கு கிடுகிடுக்கு உண்டாக்குற மாதிரி ஏதாவது சொன்னால் ஒருவேளை அம்பாள் கருணை செய்வாளோ விளாட்டு நாயகி அப்படின்னு நினைக்கிறார். கொடியவன் இவனுக்கும் அருள்புரி என்று உன் பொருளுக்கு எதை குறித்து உணர்ந்த எண்ணினான். கொடியவனாக இருக்கின்றான் இவன், இவனுக்கும் அருள் செய்யுங்கள் என்று உன்னுடைய கணவரிடத்திலே என்னை குறித்து நீ சொல்ல நினைத்தால் அவசரமா போய் ஏதாவது ஒரு ஆபீஸ் வேலையா ஒரு நேரத்தில் சொன்னா போனா எல்லாம் காரணம் வாங்க முடியாது போ அப்படின்னு புருஷன்கிட்ட காரியம் சாதிக்கிறது பெண்கள் எந்த நேரத்தில் நடக்கிற காரியம் இல்லை. அதுதான் சொல்றாரு. கொடியவன் இவனுக்கும் அருள்புரி என்று உன் பொருளனுக்கு எனை குறித்து உணர்ந்த எண்ணினால் அந்த இறைவன் உன் ஊழலை உணர்த்துவதற்காக உன்னுடைய காரியம் உருவான் இல்லையா பள்ளி அறையில அந்த நேரத்தில் என் விஷயத்தை எடுத்து அது காரணம் எவ்வளவு வேடிக்கையா நலமாக ஆயுத்து பந்தரின் வெள்ளனை மீது அகிலமீந்த தாய் உன்னை அவன் முத்தம் கொள்கின்ற போது தேர்முத்தருக்கு என் குறைகளெல்லாம் சொல்லிவிடி உன் வாயுத்தம் சிந்திவிடுமோ நெல்வேலி வடிவமையே. திருநெல்வேலி காந்திமதியின் பேரில் ஒரு ஒருத்தர் பாடி பாட்டது. இவருடைய கற்பனை வச்சுதான் அனுபவம். ஆயுத்து பந்தரின் வெள்ளனை மீது அகிலமீந்த தாய் உன்னை முத்தம் கொள்கின்ற போது புருஷன் முத்தம் விடுகிற நேரத்திலே அந்த வேய்முத்தருக்கு என் குறைகளெல்லாம் சொல்லிவிடி உன் வாயுத்தம் சொல்லிவிடுமோ. இவருடைய கற்பனை பின்னால் எப்படி பலருடைய கற்பனை தூண்டு விட்டு பாருங்க. கேட்கிற எங்களுக்குள்ள தகராறு தெரிந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படியா தெரியும்? விஷம் யார் தெரிவது அப்படின்னா அம்மா. அப்போ அகிலாண்ட நாயகரை பத்தி திரும்பி கேட்கிற நான் கேட்கிறேன், இந்த பிறைச்சந்திரன் இருக்கிறது தலைமையில, அதனால பிறைச்சந்திரனுடைய தழும்பு தரையில அது சரி.
உன் காலுக்குள்ள அந்த குறைச்சல் மாதிரி ஒரு தழும்பு இருக்க, என்ன இப்படி வந்தது? உங்க விஷயம் எனக்கு தெரியாதா? நீ போடுற போட்டுல உன் காலில் விழுந்துருக்கான். காலில் விழுந்ததுனாலே அந்த சந்திரன் உன் காலை விட்டு உன் உள்ளங்கால அந்த சந்திரனுடைய சுவடு இருக்கு. தலையில சுவடு இருக்கிறது நியாயம், நீ சொல்லலாம். ஆனா காலை எப்படி உன் கால அவன் விழுந்திருக்கிறான் தெரிகிறது. ஏன் விழுந்தான்? கிழவன் பணியும் கிழவி உயரும் நினையுங்க அரைக்குறைய இதானே சொல்றாங்க. தலைவன் பணிந்து வணங்குவதும் தலைவி தன்னை உயர்வாக கருதிக் கொள்ளுவதும் கோபம் வரும்போது நடக்கும் சீரேறு என்று அவன் சீரடி சொல்கள். இது உண்டுன்னு எனக்கு தெரியுது இல்லையா? அதனாலே இந்த ஊழலை உணர்த்துவதற்காக அவன் முயற்சி செய்கிற பொழுது என்னை பற்றி ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அப்போதான் உன்னுடைய கோபத்தை தணிக்க முடியும். இவ்வளவு அழகாக சொல்லுகிறவர் இந்த கோபத்தை மேல நிறுத்தி உள்ள ஒரு இடத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்கிற பொழுது பக்கத்தில் இருந்த உமாதேவி அந்த நெருப்புக்குருவின் வெம்மை ஆற்றாமல் ஓடினார். ஓடின போது அவருடைய காலில் அணிந்திருக்கிற சிறந்தில் இருந்த மணிக்கற்கள் 9 மணிக்கற்கள் வெளியிலே விழுந்து விட்டது. அந்த 9 மணிக்கற்களும் 9 பெண்களாக ஆடிச்சு. அவரிடத்தில்தான் நவவீரர்கள் தோன்றினார்கள். வீரபாகவனுடைய நவவீரர்கள் தோன்றினார்கள். கொண்டபுராண சரித்திரம். இந்த சரித்திரத்தை இவர் உபயோகப்படுத்திக் கொண்டார். உன் புருஷனை அதிகமா நம்பாதீங்க. அகிலாண்டி என்ன தெரியுமா? உன் காலில் விழுந்த 9 பெண்கள்ல யாரும் மத்திய தூக்கி தலைவரை வச்சிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு கல்வியிலிருந்து வந்த அந்த கங்கையை தலைவரை வச்சிருக்கணும். கல்வியிலிருந்து வந்ததான் கங்கை இமயமலையிலிருந்து மதுரைக்கு வருகிற பொழுது மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொண்டு மதுரைக்கு வருகிற பொழுது அவர் கல்வியிலேயே அந்த கங்கையை பிடித்து கொண்டார். இந்த குண்டோதரன் என்கின்ற குலக்கூடத்துக்கு சாப்பாடு போடுறதாக ஒரு கணக்கு பண்ணி அவன் தானத்தை தீர்க்கிறேன்னு சொல்லி கையை கீழே வச்சு கங்கையை வளர்த்துனார். அந்த கங்கையோடு தொடர்ந்து விளையாடணும், ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறவே அப்படின்ற ஏக்கத்தை போட்டிக் கொள்வதற்காக பள்ளிகளை பெருவெள்ளம் படும்படியாக செய்து மண் அடைக்கணும் சொல்லி அங்கவன் மண்டவாளம் கொண்டாரா உன் முழுக்க அப்படின்னு கொடுத்தல கங்கையில குதித்து விளையாடு. அவர் கங்கையோட ஆட போனாரா இல்ல உண்மையிலேயே மண் கொடுத்ததுக்கு தான் போனாரா? இதெல்லாம் நீ சரியா கவனிக்கிற. ஏதோ ஒரு மோசம் பண்ணிட்டு இருக்கிறார். வேடிக்கா தலைவர்கள் கல்வியை இருந்து வந்த அந்த கங்கையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டார். உன் காலில் பிறந்தவர்கள் என்பதனாலே அந்த மங்கைமார்களுக்கு தன்னிடத்தில் இடம் கொடுக்கவில்லை சிவபெருமான். உன் விளைக்கிற பாரபட்சமாக நடக்கிறார். எச்சரிக்கையாகிறது. ஏதோ அகிலாண்ட நாயகி ரொம்ப வேண்டி ஒரு மாதிரியாகவும் அவள் ஏமாற்றப்படுகிறாள் என்பதை கண்டு கவலைப்படுற மாதிரியாகவும் அந்த பாடுகிறார். இதை விட இன்னொரு வேடிக்கை, ஒருவேளை இப்படி சொன்னது சிவபெருமான் காலில் போய் விழுந்ததுன்னா இல்லையா நீ மம்பு பிடிச்சாளா இருக்க, நீ மனது கட்ட போய் தகராறு கொண்டு போது இருக்க அப்படின்னா அதுக்காக ஒரு சமாதானம் பண்றதுக்கு ஒரு வேடம் செய்கிறார். சர்வோபச்சாரம் செய்வார்கள். 16 தேவன உபச்சாரங்கள் அகிலாண்ட நாயகிக்கு வழிபாடு நடக்கிறது. வழிபாடு நடக்கிற பொழுது இந்த உபச்சாரங்கள்ல கண்ணாடி காட்டுறது, கண்ணாடி விசிறி தாமரை இதெல்லாம் வரும். இந்த கண்ணாடி காட்டுகிற பொழுது இந்த கண்ணாடியை பார்த்தா இவருடைய பிம்பம் மனப்புறமா மாறி தெரியும் இல்லையா? கண்ணாடியில் இருக்கிற மாதிரியே தெரியாது, நேர் எதிர்ப்பக்கம் மாறி தெரியும். அப்ப வலது பாகத்திலே இவள் இருக்கிற மாதிரி தெரிகிறது கண்ணாடிக்குள்ள. சிவபெருமானுடைய வலது பாகத்தில் சிவபெருமான் இவளும் உட்கார்ந்து இருக்கிற போது
அவரை கொண்டு வந்து கண்ணாடியை காட்டுகிறார்களா. அந்த கண்ணாடியை காட்டுற பொழுது வலது பாகத்தில் ஒரு பெண் இருக்கிற மாதிரி இது யாருன்னு கேட்டார். அப்ப இவர் சொல்றார், அம்மா கோபிச்சுக்காக, கண்ணாடியில அப்படித்தான் மாறி தெரியும், நீதான் நீங்க இடது பாகத்தில் இருக்க உண்மையா, அது கண்ணாடியில வலது பாகத்தில் உனக்கு தெரிகிறது, இது பற்றி உன் புருஷனோட கோபிச்சுக்காக. வேடிக்கையான பாடல்கள் படிக்கிறவர்களுக்கு செல்ஃபே இருக்காது, ரொமாட்டோ படித்து கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரி பாருங்க. அதுக்கு மேல சொல்றாரு, அவன் வந்து கங்கைக்கு ஒண்ணு அதிகமா இடம் கொடுத்துள்ள, ரொம்பவும் கங்கையை தூக்கி வைத்திருக்கிறதாக நீ நினைச்சிட வேண்டாம். அவள் கொடியவள் என்று அவனுக்கு தெரியும், நீதான் நல்லவள், அவள் கொடியவள். கொடியவள்னா கொடி போன்றவள், துணியில வரும். அவள் கொடியவள் என்று தெரிந்த காரணத்தினாலே அவளை காட்டுல கொண்டே வச்சிருக்கான். இந்த காட்டுல, சடை காட்டுல, அங்க பாம்பு இருக்கு, எலும்பு இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, எலும்பு மாலை. இந்த இழிவான பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சடக்காட்டுல கொண்டே வச்சிருக்கான். எப்படி தொலையட்டும், அவர்களை பத்தி நீ கவலைப்படாத. அகிலாண்ட நாயகியை சமாதானம் செய்து அவருடைய அருளை பெற்று விடலாம் என்று பார்க்கிறார். அவர் நீர் உருவாக இருந்த நம்பிகேஸ்வரர் இல்லையா, திருவானைக்காவல்ல தண்ணீரின் வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான். அதனாலே நீர் உருவாக குழந்தைகள் கங்கை நீர் வடிவம். அதனால அவர் என்ன பண்ணினார், சடைக்காட்டிலே கொண்டு அதை மறைத்து வைத்துட்டார். அவரு நீர் வடிவம், அவரு நீர் வடிவம், தனக்கு பொருத்தமானவள் என்று கருதி, வெளியில இருந்தா நீ பார்த்து விடுவாய் என்று கருதி, உனக்கு தெரியாமல் சடைக்காட்டிலே மறைத்து வைத்து விட்டார். இவைகளெல்லாம் அவளை அவளுடைய மருத்துவத்தன்மையை சொல்லுகின்ற பல இடங்கள், அருமையான இடங்கள். அவளே எல்லாமாக இருக்கிறவள், சிவம் சக்தி வேறு இல்லை என்ற தத்துவங்களையும் இந்த அகிலாண்ட நாயகி மாலையிலே பல பாடல்களை சொல்லியிருக்கிறார். தாவரும் சிறுக்கு மணிவடம் சங்கு சக்கரம் சூழ்படை இலை வேர், இதையெல்லாம் ஏந்திக் கொண்டிருக்கிறாள் அகிலாண்ட நாயகி. அதனாலே மூவரும் நானே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய 3 செயல்களில் இருந்த பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் எல்லாம் நான் தான் என்பதை பறைசாற்றுபவள் போல இருக்கிறார். ஒரு கல் விட்டு விவசாயம் பண்ணுகிற உழவன் கலப்பையை தள்ளி கொண்டு போகிறான். நடுவுல கல் இருக்கும் வயல்ல, அந்த வயல்ல அந்த கல் இருக்கிற இடத்துல ஓரங்களில் எல்லாம் புல் முளைச்சிருக்கும். அந்த கல்லுல இந்த கொள்ளு பட்டுதுன்னா கொள்ளு அனாவசியமாக உடையும் வடையும் தொந்தரவு தரும், கலப்ப உடையும். அதுக்காக என்ன பண்ணுவான், ஒரு அரை அடி தள்ளி விடுவோம், அந்த புல் அப்படியே இருக்கும் தைரியமா. பெரிய மரங்கிழங்கெல்லாம் நடுவில் இருந்ததுன்னா விழுந்துடும் கலப்பைக்கு. ஆனா ஒரு குண்டு கல்லை அடைந்த புல்லானது ஜம்முன்னு அல்லாம இருக்கும், அதை அந்த கலப்பை ஒன்றும் பண்ணாது. அதுபோல உன்னை அடைந்த அடியே எந்த விதமான துன்பமும் அடையக்கூடாது. நான் தனியா ஆடில்ல, உன்னை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன், உன் பக்கத்தை விடாம போறேன். என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய இயல்பு, அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஒரு கங்கையை அடைவது அண்ணனா நீர்காக்கையா? அண்ணன் தான் கங்கையை அடையும். ஆகவே என்னை போன்றவர்கள் தான் உன்னை அடைய முடியும். உலக உயிரெல்லாம் இன்றும் எல்லா உயிர்களையும் பெற்றவள் நீ. நீ
மயிலை வளர்த்தார் என்றெல்லாம் சொல்லுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எல்லா உயிர்களையும் படைத்தவள் நீயா இருக்கிற பொழுது நீ இந்த 3 பறவைகளையும் வளர்த்தாள் என்று உன்னை சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு அவ்வளவு ஞானம் போராதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய கணவனுக்கு வேதனை கோபனமாக இருக்கிறது, உனக்கு வேதனை நிகழையாக இருக்கிறது. அவன் மாதேவன், நீ மாதேவி. அவனுக்கு நீ வியாபியம், அவன் வியாப்தி, உனக்குள்ளே அடங்கியவன். இன்னொரு வழியில் சொல்லுகிறேன், நீ வேடிக்கை விளையாட்டா புருஷனுடைய கண்ணை குத்தினான், அது ஒரு நாள். ஆனால் வினோதம் தான், அது ஒரு கணம். ஆனால் மற்ற உயிர்களுக்கெல்லாம் அது பல கோடி கொண்டாச்சு. தயவு செய்த அம்மா, இனிமேல் நீயும் புருஷனோட விளையாடாது. நீ விளையாடு, எங்களுக்கெல்லாம் ஆபத்தா போகும். பல கோடி கொண்கள் நாங்கள் இருட்டில கிடந்து அவஸ்தப்படணும். இதான் சொல்றாரு. அண்டகோடிகள் அமைத்தமைத்து ஆடு பாதி, அவன் அழித்தழித்து ஆடுவான். மாயவன் பாதி, மனைவி பாதி, அவன் வாழ் மறந்தது. சக்தி மயமா சிவமயமானு கேட்கிறான். அதுக்கு மேல சொல்ற, சரி உனக்கு நான் அருள் செய்யாவிட்டால் என்ன செய்வார்கள்? நான் கங்கையில் புகழேன். இது மம்பா கட்சி வாங்கிடுவாங்க நினைக்கிறார். உடனே நான் கங்கையை புகழேன் அப்படின்னா சரி, அருள் செய்தான். அருள் செய்யாதபடி கங்கையை புகழேன். மாணிக்கவாசகர் நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசி பாட்டில் கொண்டு ஒரு அடியார் சொல்லுகிறது. இதெல்லாம் அவங்க படித்தவங்க திருவாசகத்தினுடைய சாயல் பல இடங்களில் வரும். அதுல அதுதான் சொல்றாரு, என்ன நீ விட்டுட்டீங்கன்னா உன்னை பைத்தியக்காரன் ஊரா தமிழ்கடிப்பேன் திருவாசகர். பிச்சல் பிச்சல் என்று நான் வெளியில எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்புறம் அடுத்த பாட்டுல என்ன பண்ணுவாரு, ஐயோ நான் சொல்லியிருக்க கூடாது, உலகமெல்லாம் போய் உன்னை தொட்டுவேன்னு நான் சொல்லியிருக்க கூடாது. கணவன் பிரிந்து போயிருப்பான், வீட்டுக்கு வருவான், வந்த உடனே 4 வார்த்தை கடுப்புடன் பேசுவான். அடுத்தபடி அவன் அசந்து போய் உட்கார்ந்த போது எனக்கு கட்டுறதுக்கு நீங்க தான், வாழ்த்துறதுக்கு நீங்க தான், போமா நான் வேற யாரை கொடுத்து எது வீட்டுக்காரன் கொடுத்துட்டு நான் கட்டுனா. இப்படித்தான் அவள் மனைவி சொல்லுகிறது போல. என்றால் மாணிக்கவாசகர் செம்பார்க்க நிலையில் இருக்கிறோம் இல்லையா, அதனாலே காதலன் காதலை பேசுற மாதிரி இருக்கும் பேசுறதெல்லாம். அதை போல இங்க சொல்றாரு, எனக்கு அருள் செய்யும் நீ கொழுநரை புகழு. எனக்கு அருள் செய்தால் கொழுநரை புகழு. உன் தந்தையை புகழ்வு. உன் தந்தை யாரு? பர்வதராஜன், வேறுமலையரசன், அவனை புகழ்வு. உன் மைந்தரை புகழ்வு. இந்த முருகனையும் விநாயகரையும் புகழ்வு. உன்னுடைய தோழியர்கள் யாரு? இலக்கியும் சரஸ்வதியும், அவர்களை எல்லாம் புகழ்வு. அடியரை புகழ்வு. உன்னுடைய அடியோரை புகழ்வு. இன்னையும் புகழ்வு. அருள் செய்தால் இவ்வளவு செய்வேன், அருள் செய்யலைன்னா கங்கையை புகழ். சாதாரணமாக இது சம்புலிங்க நாயகரை போல பெருமாட்டியே உனக்கு நெற்றியில கண்டிருக்கிறது.
அவருக்கு நெற்றியில கண்ணு இருந்தது. காமனை எரித்தார். உனக்கு எதுக்கு நெற்றிக்கு கண்ணு? அதனால நீ என்ன செய்தாய்? எல்லாரும் இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஒரு காரியம் பண்ணு, என்னுடைய வினைகளை எரித்தால் உன் நெற்றி கண்ணுக்கும் ஒரு வேலை செய்ததாக. அதுக்கும் ஒரு வழி இருக்கிறது. என்னுடைய வினையை போக்கினால் உன்னுடைய நெற்றிக்கண் பயன் செய்ததாக ஆகும். மொத்த இடமெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சிவபெருமான் நடனம் ஆடுகிறார். வலது காலை மிதித்து இடது காலை தூக்கி ஆடுகிறார். எதுக்காக ஒரு வலது காலை மிதிச்சாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளாத அந்த பாண்டியன் படு முட்டாள்தனமா ஒரு காரியத்தை செய்து விட்டான். அவனை மன்னித்து விடுகின்ற ஒரு பாட்டில் என்னம்மா எதுக்காக மன்னிக்கணும்? வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனம் ஆடினார் சிதம்பரத்தில். மதுரையிலே கால் மாறி ஆடச் செய்தார் ராஜசேகர பாண்டியன். சுவாமி, ஒரே காலிலே ரொம்ப நாளா நிற்க வச்சு ஆடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கால் வலிக்கும் இல்லையா? காலை மாற்றி ஆடுனாங்க. அவன் தெரியாத பையன், மன்னிச்சு விட்டுடு அவனை. அந்த இடது காலை ஊந்தினால் அது ஒரு குரல் பூதத்து மேல ஒன் காலை வைக்கிற மாதிரி ஆகும். அவன் முதுகுல ஒன் கால் படக்கூடாது இருந்துட்டு அந்த சுவாமி மேல இடது காலை தூக்கிட்டு வலது காலை ஊந்தினான். இந்த விஷயம் அவனுக்கு போராடு. அவன் என்னமோ அவசரத்தில் சொல்லிவிட்டான். அவனை மன்னிச்சு விட்டுடு. இதையெல்லாம் அந்த சிவபெருமான் உன்னுடைய திருவடியை, பெருமானுடைய திருவடியை தேடாமல், தேடி கிடைக்காமல் சங்கடப்பட்டிருக்கிறார். இதுக்கு சங்கடப்படணும். திருநீரிட்டான் மதில் என்று 5வது மதில், திருவாதிக்காவல் கோயிலுக்கு 5வது மதிலாக இருக்கிற பேர் திருநீரிட்டான். சிவபெருமானே அந்த மதில் கட்டுகிற பொழுது அந்த கூலியாளர்களுக்கு திருநீரை கொடுத்தார். அந்த திருநீர் அவரவர் செய்த வேலை அளவுக்கு பொன்னாக மாறியது. அப்படி கட்டப்பட்டதனாலே திருநீரிட்டான் மதில் என்று அந்த 5வது சுத்து மதிலுக்கு பேர். இந்த திருநீரிட்டான் மதிலடியில் வந்து உட்கார்ந்திருந்தால் சிவபெருமானுடைய திருவடியை பார்த்திருக்கலாமே அந்த திருமால். எதுக்காக அவ்வளவு சிரமப்பட்டார்? உங்கள்கிட்ட இந்த விண்ணப்பத்தை போட்டு விட்டேன், நீயாவது திருமாலுக்கு உங்க அண்ணனுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல். நயமாகவும் சாமதான வேதகண்டம் என்கின்ற 4 வகையிலையும் அகிலாண்ட விநாயகியோடு பேசி இருக்கிற ஒரு நூல்தான் அகிலாண்ட விநாயகி மாலை. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு கற்பனை இருக்கிறது. இது ஒரு கற்பனை சுரண்டம் என்று சொல்லலாம். இலக்கியம் என்றால் கற்பனை இல்லாமல் முடியாது. கருத்து, கற்பனை, உணர்ச்சி, வடிவம் 4 இருந்தால்தான் இலக்கியம். உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த கற்பனைகள், உணர்ச்சியை தூண்டுகின்ற சொற்கள், அழகான சொல் வடிவம், இத்தனையும் செக்குடிலே அமைந்திருக்கிறது. ஒரு இலக்கியத்துக்குள்ள 4 பேரிலக்கணங்களும் ஒன்றாக செய்கிறது அகிலாண்ட விநாயகி மாலை. இந்த ஒன்றுதான் என்று இல்லை. பிள்ளையவர்கள் எந்த பாட்டை கொடுத்தாலும் அதில் ஒரு கற்பனையை அமைக்காமல் விடமாட்டார்கள். கற்பனை களஞ்சியம், கற்பனை சுரங்கம் என்றெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு தமிழுக்கு பலமான பாடல் பகுதியை தந்தவர் நம்முடைய பிள்ளையவர்கள். பிள்ளையவர்கள் வாழ்ந்ததனாலே தமிழ் வளர்ந்தது, தமிழ் வாழ்ந்தது. பழந்தமிழ் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. அனைவருக்கும் பழைய தமிழ் இலக்கியங்கள் கிடைத்தது. அத்தனைக்கு காரணம் பிள்ளையவர்களை வளர்த்து மாணவ செல்வங்களுக்கு அவர் கல்வி ஊட்டும்படியாக செய்த திருவாவூர் ஆதீனம். ஆதீனத்தினுடைய புகழ் ஓங்குக வளர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இதுதான் நம்முடைய ஆதீன புலவர் ஐயா அவர்கள் அகிலாண்ட நாயகி மாலை என்னும் தலைப்பிலே மகாத்மான் பிள்ளையாருடைய கற்பனை திறனை
நமக்கு மிக சிறப்பாக எடுத்துக்காட்டினார்கள். அந்த அகிலாண்டமானுடைய இலக்கிய வளம் நாமெல்லாம் உள்ளம் கொள்ளுமாறு மிக சிறப்பாக உரைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முன்னாள் இயக்குனர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தினுடைய தடயல் துறை பத்மபூஷன் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அணுவின் ஆற்றலும் ஆடல் வல்லாரும் அவருடைய பெருமைகளை நாமெல்லாம் உணர்வு வகையிலே திருமுறை நேர்முக பயிற்சி மைய இயக்குனர் திருவாளர் சபா சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் இப்பொழுது நமக்கு எடுத்துரைப்பார்கள்.